ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவேப்பிலை ஊறுகாய் செய்கிறதுக்கு செடியிலேருந்து கொழுந்தான கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்து அலசி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டு இப்போ வந்து புளி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கு ரெண்டையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. ஊறுகாய் தாளிக்கலாம். கருவேப்பிலை ஊறுகாய்க்கு அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். சட்டி சூடாகிடுச்சு. என்னால் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. உளுந்து கடுகு வெடிச்சு வருது. தட்டி வச்சுருக்கிற பூண்டு தோல் வரைக்காங்க. பெருங்காயம் பொடி பெருங்காயம் இருக்குது பவுடர், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அரைக்கிலேயே கல்லுக்கு போட்டிருக்கேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து கருவேப்பிலை வந்து ரொம்பவுமே மருத்துவ குணம் உள்ளது. பச்சையாகவே சாப்பிடலாம். ஆனால் யாருக்கு அப்படி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலை சட்னி பண்ணி சாப்பிட்லாம். மதியானம் மோர் வச்சு மோரில் போட்டு குடிக்கலாம். இந்த கருவேப்பிலை இப்படி ஊறுகாய் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா சுவையாக இருக்குது. சாப்பிடாதவங்க சாப்பிடுவாங்க. நல்லா ஜீரண சக்தியை கொடுக்கு, கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா வளரு. நல்லா எண்ணெயிலேயே சுண்டி வரட்டும். லைட்டாக குப்பத்தில் கல்லுப்பு போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சிட்டோம்னா அப்படியே நல்லா திரண்டு வரும். எண்ணெய் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், நல்லா சுண்டி வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சுற்றி பிரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட கொஞ்சமாக வெள்ளை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடுகு வெந்தய பொடி அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.